இந்த டயாஃபர் வந்து நவீன கோவணம். அப்பவும் கோவணம் தான் கட்டி விடுவாங்க எங்களுக்கெல்லாம். இதெல்லாம் வந்து சமூக மாற்றங்களால், நவீன மாற்றங்களால் நோய்களை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து விட்டது. காலையில் அந்த டயாஃபரை கட்டி விட்டுறீங்க, நைட்டு 9 மணிக்கு அவுக்குறீங்க. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, சொரிஞ்சிக்கிட்டே இருக்குது. உங்கள் குழந்தைங்க தானே, உங்கள் தாய்ப்பால் குடிச்சிட்டு தானே வளருது. ஐயா, இப்போல்லாம் குழந்தை பிறந்த உடனே மருத்துவமனையிலே டைப்பர் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. முன்னெல்லாம் அப்படி இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த டைப்பர்ன்ற விஷயம் நிறையவே பெருகிட்டு வருது. இது யூஸ் பண்ணலாமா, பயன்படுத்தலாமா, வேண்டாமா, என்ன தீர்வு, இதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கள். நல்ல கேள்விதான். எனக்கு 55 வயதாகிறது. எனக்கும் ஒரு தங்கை இருக்கிறாள். எங்கள் காலத்திலெல்லாம் இதை பயன்படுத்தியது இல்லை. ஆமாம், மூத்திரம் போவோம், அதை அப்படி தொடச்சி போட்டு போயிடுவாங்க. பீபேலுவோம், அதான் இப்போ கக்கா, அதுக்கு பேர் கக்கா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலம் போகுது. அதையும் ஒரு கந்த துணியில் தொடச்சி போட்டு போயிடுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு கொடி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கொடி மாதிரி கட்டி வச்சோன்னா நிறைய துண்டாக தொங்கும். அப்படி துண்டாக தொங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் 2-3 குழந்தை பிறந்திருக்குன்னு அர்த்தம். அப்போல்லாம் ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு கேப்பு. 5 பிள்ளை பெற்றுக்கலன்னா என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, கேவலமாக பார்ப்பாங்க. நாம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் என்பதே தெரியவில்லை. இந்த டயாஃபர் என்கின்ற இந்த கோவணம்னு சொல்லலாங்க, நவீன கோவணம். நவீன கோவணம் புரியுதா? நம்ம ஊரில் பார்த்து தாங்க எல்லாத்தையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். நம்ம ஊரில் பார்த்து தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான். இந்த டயாஃபர் வந்து நவீன கோவணம். அப்பவும் கோவணம் தான் கட்டி விடுவாங்க எங்களுக்கெல்லாம். பொம்பளை பிள்ளைக்கும் கோவணம் கட்டி விடுவாங்க, ஆம்பளை பிள்ளைக்கும் கோவணம் தான் கட்டி விடுவாங்க. ஜட்டி கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆமாம், 3 வயசு 4 வயசுக்கு மேலே கிடச்சா புல்லாக்கு போட்டுன்னு போய் நிறுத்து பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அரமணை கட்டுவாங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் வந்து சமூக மாற்றங்களால், நவீன மாற்றங்களால் நோய்களை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து விட்டது. கொஞ்சம் உங்கள் மூளையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த மூளையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். காலையில் அந்த டயாஃபரை கட்டி விட்டுறீங்க, நைட்டு 9 மணிக்கு அவுக்குறீங்க. சில பேர் மத்தியானம் அவுக்குறீங்க, 2 வாட்டி 3 வாட்டி அவுக்குறீங்க. இருந்தாலும் அது எத்தனை வாட்டி மூத்திரம் போகுது, எத்தனை வாட்டி பிபி எழுது, அது அப்படியே அந்த பிறப்புறுப்பில். அதாவது நன்றாக கொஞ்சம் சிந்தியுங்கள். அதாவது ஆணின் பிறப்புறுப்பிற்கும் பெண்ணின் பிறப்புறுப்பிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆண் குழந்தைகளுக்கு அது மலம் போய் விட்டு வந்தால் கழுவும்போது இப்படி கழுவுவார்கள். பெண் குழந்தைகளுக்கு கழுவும் பொழுது அவர் பின்புறமாக வந்து இழுத்து விடுவார்கள். ஆணுக்கு முன்புறமாகவும் பெண் குழந்தைகளுக்கு பின்புறமாகவும் கழுவுவார்கள். ஏன்று சொன்னால் முன்புறமாக கழுவினால் அந்த மலம் அந்த பிறப்புறுப்பின் துவாரத்தில் ஒட்டி கொள்ளக்கூடாது என்பதற்காக சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழனுடைய அறிவியல் இதெல்லாம். இந்த மலமும் இந்த மூத்திரமும் அந்த பிறப்புறுப்பிலே அப்படியே அடைந்து கிடந்தால் நோய் தொற்று வருமா வராதா? இதுதான் என்னுடைய கேள்வி. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, சொரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு வந்து மருந்து வாங்குறீங்களே, உங்கள் குழந்தைங்க தானே, உங்கள் தாய்ப்பாலை குடிச்சிட்டு தானே வளருது. அது பிஎல்னா என்ன, மூத்திரம் பஞ்சு இதை துடைச்சா என்ன, கெட்டாக போயிருவீங்க. அந்த காலத்துலாம் குழந்தை அப்படி தூக்கும்போது இது நேராக மூத்திரத்தை மூஞ்சில் அடிக்கும் அவங்க தாத்தா மேலே, இல்லை அவங்க அப்பா மேலே, இல்லை அவங்க அம்மா மேலே. அந்த மூத்திரம் வந்து முகத்தில் பட்ட உடனே ஒரு மகிழ்ச்சி வரும் அந்த பெரியவர்களுக்கு. அவங்க பெரியப்பா மாதிரியே செய்கிறாம்பட்றா, எங்கள் மாமா மாதிரியே திமிரு பிடிச்சதுரா, இப்படி தூக்கணுன்னு அடிக்குது படுறா. இது அந்த மூத்திரம் அடிப்பதை கூட மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த இந்த சமூகம் இன்றைக்கு அதை ஒரு தகாத பொருளாக கருதி
குழந்தைகளுக்கு நோய்களை உண்டாக்கக்கூடிய இந்த டயப்பர்களை நோய்கள் உருவாக்காது என்று யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த டயப்பர் கட்டுவதால் நோய் உருவாகாது, நோய் தொற்று உருவாகாது, பிறப்புறுப்பில் அந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் ஆகாது என்று யாராவது ஒருவர் சொல்லுங்கள். நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன். இந்த தவறையெல்லாம் தயவு செய்து செய்ய வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.